இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேதிகளில் வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யாரு மேம்? பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ் அவுட்லுக்கில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நிறைய நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு வரவங்களா இருப்பாங்க. நிறைய எப்போவுமே அவங்களோட லைஃப்பில் அதிகபட்ச நெகட்டிவை மட்டுமே ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பர்சன். தோற்றம் புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நபரை பார்க்கும் பொழுது புறம் எப்படி வேணா இருக்கலாம், இவங்க அகம் எப்படி இருக்கும், இவங்க இந்த தனுசு ராசிக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்களா? இப்படியான ஒரு நபரா இவங்க மாத்திருவாங்க. வரக்கூடிய இந்த பர்சன் இவங்கள மாத்திருவாங்க. ஸோ எப்பேற்பட்ட பொறுப்பற்ற நிலையில் இருந்தாலும் பொறுப்புள்ள ஒரு பர்சனாக மாற்றக்கூடிய விஷயத்தை தான் அந்த பர்சன் பண்ணுவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1, 2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரரினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1, 2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க சார். இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1, 2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேதிகளில் வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யார் மேம்? ஸோ தனுசு ராசிக்கு வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யார் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ ஒரு நபர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வியர்டாக இருக்கலாம், இல்லை அக்லியாக இருக்கலாம். பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ் அவுட்லுக்கில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நிறைய நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு வரவங்களா இருப்பாங்க. எப்போவுமே அவங்களோட லைஃப்பில் அதிகபட்ச நெகட்டிவை மட்டுமே ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பர்சன். ஸோ செகண்ட் பார்க்கக்கூடிய பர்சன் எந்த மாதிரியான பர்சனை மீட் பண்ணுவாங்கன்ற போது, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு டாக்டர்ஸ் மாதிரியான ஒரு பர்சனை பார்ப்பாங்க. இல்லை வேறு விதத்தில் இவங்க மனதாலும் உடலாலும் என்ன காயப்பட்டிருக்காங்களோ அதற்கு இவங்க தான் கரெக்டான ஆள் மருந்து போடுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன். சில பேர்லாம் அவங்களோட லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவாங்க, சில பேர்லாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரை கூட மீட் பண்ணுவாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்படியான ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. அண்ட் 3வது நபர் யாருன்னு பார்க்கும்போது,
அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பர்சனை வந்து இவங்க மீட் பண்ணுவாங்க. அந்த அதிர்ஷ்டமான ஒரு, அதாவது ராசியாக இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப ராசியான ஆள், ராசியான கை, இவங்க எது தொட்டாலும் தொடங்குது, இவங்க எங்கே போனாலும் அங்கே நல்லது நடக்குது. அப்படியான ஒரு பர்சனை வந்து இந்த மந்த் இவங்க மீட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ முதல்ல மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நபர் அகத்தோற்றம் புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நபரை பார்க்கும் பொழுது புறம் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இவங்க அகம் எப்படி இருக்கும், இவங்க இந்த தனுசு ராசிக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்களா? ஸோ அதுதான், இவங்க வந்து புறத்தோற்றம் கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு வியர்டாக தான் இருக்கும் பார்க்கும்போது. இவங்க நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஏதோ கெட்டது பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்களால இவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதனால் பெரிய நன்மையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், ஒரு சின்ன ஏதோ ஒரு நன்மை வந்து அவங்களுக்கு நடக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ், நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணவங்களா இருப்பாங்க, கெட்ட விஷயத்துலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, நிறைய கெட்ட விஷயங்களை அவங்க லைஃப்பில் பார்த்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பர்சனுக்கு செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு கெட்ட நபர் கூட ஒரு சின்ன நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களா தான் வந்து அமைய போகிறாங்க. ஓகே மேம், நல்ல ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க. இரண்டாவதாக வரக்கூடிய அந்த ஒரு நபர் இவங்க லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டப் இவங்களுக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லது அவங்கக்கிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மீட் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா? ஸோ அந்த பர்சனை இவங்க மீட் பண்ணுறதால வாழ்க்கையிலே இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயம் தான் வந்து நடக்கும். இது வரைக்கும் ஒரு குழந்தைத்தனமாக இருந்த ஆள் இப்போ வந்து மெச்சூர்டாக ஆகிட்டாங்க, இப்போ வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாங்க, இப்போ பெரிய வயதில் மூத்த ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க, ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, பொறுப்புகளை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு நபராக இவங்க வந்து மாற்றிடுவாங்க. இந்த பர்சன், வரக்கூடிய இந்த பர்சன் இவங்கள மாற்றிடுவாங்க. ஸோ எப்பேற்பட்ட பொறுப்பற்ற நிலையில் இருந்தாலும் பொறுப்புள்ள ஒரு பர்சனாக மாற்றக்கூடிய விஷயத்தை தான் அந்த பர்சன் வந்து பண்ணுவாங்க. ஓகே மேம், அப்போது இதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ மூன்றாவதாக வரக்கூடிய அந்த ஒரு நபர் தனுசு ராசி வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளையும், நல்விளைவுகளா அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்துவாங்களா? ஸோ அவங்க வந்து ராசிக்காரங்க, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இவங்க வந்து நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாங்க, நல் விளைவுகளை தான் கொடுப்பாங்க. அந்த நல் விளைவுகள் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு பழைய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்புலேருந்து இன்னும் அவங்க வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வடுவாக மாறி இருக்கும். அப்போ அந்த வடுவை சரி செய்யக்கூடிய, அந்த பாதிப்பை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இவங்க வந்து இவங்களோட லைஃப்குள்ளே வரப்போகிறாங்க. ஓகே மேம், அந்த பழைய சந்தோஷங்கள் மீண்டும் மறுபடியும் இவங்களுக்கு வந்து வறுமையாக கிடைக்கும். சூப்பர் மேம். ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள், அதுவும் ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த 3 நபர்களுமே இவங்களுக்கு எதுவும் தீ விளைவுகளை எதுவும் ஏற்படுத்தலை, 3மே ஒரு நல்ல விளைவுகள் தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக மேம் டேரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமெடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.
ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம், நன்றி. நன்றி சார்.